வெற்றிக்கு தளராத மனமும் விடாமுயற்சியுமே முக்கியம். நீ நேசிக்கும் வேலையை விருப்பத்தோடு செய். ஒரு நாள் கூட நீ வேலை செய்ததாக உணரவே மாட்டாய். பிடித்தமான வேலையை செய்யும் போதுதான் ஆனந்தத்தையும் திருப்தியையும் உணர முடியும். உன் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து. அவை ஒருபோதும் திரும்பி வராது. நாம் பேசும் சொற்கள் வலிமை வாய்ந்தது என்பதையும் அதனால் ஏற்படும் விளைவுகளும் வலிமையானது என்பதையும் உணருங்கள். உன் தோல்விகளை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொருவரின் பயணமும் வேறுபட்டது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் தனித்துவமானது என்பதை உணர்ந்து ஒப்பிடுதலை தவிர்ப்பதே நல்லது. உன் பலவீனங்களை அறிந்து கொள். அவற்றை உன் பலமாக மாற்ற முயற்சி செய். நம்முடைய குறைபாடுகளை உணர்ந்து அவற்றை சரி செய்து முன்னேறுவதே வெற்றிக்கான விரைவான வழி. உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகன் நீங்கள்தான். உங்கள் கதையை நீங்களே எழுதுங்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய விருப்பப்படி அதை வடிவமைக்க முடியும் என்பதை உறுதியாக நம்புங்கள். முதலில் நீங்கள் செல்ல வேண்டிய பாதையை சரியாக திட்டமிடுங்கள். தெளிவான பாதைதான் எளிதான பயணத்திற்கு ஒரே வழி. எந்த தெளிவும் இல்லாத குழப்பங்கள் நிறைந்த பாதை உங்கள் பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிடும். உங்கள் முன்னேற்ற பாதையில் 1000 தடுமாற்றங்கள் வரலாம். ஆனால் உங்கள் பயணம் என்றும் தடமாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். சின்ன சின்ன தடைகளை கண்டு தடம் மாறிவிட்டால் என்றுமே நீங்கள் வெற்றியை அடைய முடியாது. எல்லாம் என் தலைவிதி என்று சோர்ந்து விட வேண்டாம். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டான். விதியையும் வெல்ல நினைப்பவன் தான் எதையும் சாதித்து காட்டுவான். எதையும் முடியாது என்று கைவிடுவதற்கு முன்பு ஒரு முறையாவது அதை முயற்சி செய்து பார்த்து விடுங்கள். தொடர்ந்து முயற்சித்து தோற்றவர்களும் இல்லை. எதிர்பார்க்கும் போதெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதும் இல்லை. வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள். முந்துகிறவர்களுக்கே இங்கே முதலிடம் கிடைக்கப் பெறும். போட்டிகள் நிறைந்த இன்றைய உலகில் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த வாய்ப்பையும் தள்ளிவிடாதீர்கள். பிறகு நீங்கள் தான் வாய்ப்பு கிடைக்காமல் தவறவிட்ட வாய்ப்பை நினைத்து தவிப்பீர்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இங்கு முந்திக் கொள்பவர்களே வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்புகளை தவற விடுபவர்கள் 1000 தகுதிகளை பெற்றிருந்தாலும் தோல்வியை தான் சந்திப்பார்கள். சாதனை புரிய ஆசைப்படுகிறவன் புத்தகங்களோடு இருப்பான். சாதனை புரிந்தவன் அந்த புத்தகத்தில் இருப்பான். நீங்கள் செய்ய போகும் சாதனைகளால் நீங்களும் மற்றவர்களுக்கு பாதையை தந்தவர்களாக உயர்ந்து விடுவீர்கள். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். உங்களோடு சேர்ந்து பயணிக்கும் சில கூட்டாளிகள் வழியில் விலகிவிடலாம். ஆனால் உங்கள் சொந்த பயணம் முக்கியமானது. உங்களோடு பயணிக்கும் எல்லா உறவுகளும் இறுதி வரை உங்களோடு நீடிக்காது என்ற யதார்த்தத்தை உணருங்கள். நீங்கள் தனியாக பயணம் செய்தாலும் உங்கள் சொந்த இலக்குகளை நோக்கி தைரியமாக பயணம் செய்யுங்கள். நாம் எந்த கருத்தை உணர்கிறோம் என்பதல்ல, நாம் பெறுகின்ற கருத்துகளில் எதை ஜீரணிக்கிறோம் என்பதே நமக்கு வலிமையை சேர்க்கிறது. நாம் என்ன சொல்கிறோம் என்பதல்ல, சொல்கின்ற கருத்தை நாம் எவ்வளவு கடைபிடிக்கிறோம் என்பதே நம்மை எல்லோர் மத்தியிலும் ஒரு முன்மாதிரியாக மாற்றுகிறது. உங்களின் நம்பிக்கை ஒரு தொலைநோக்கியை போன்றது. அது தொலைவில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க உதவுகிறது. கஷ்டமான நேரங்களில் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள். இன்னும் சிறந்த நாட்கள் உங்கள் வாழ்வில் வரவிருக்கின்றன. இங்கு தவறு செய்து தோற்று போனவர்கள் மிகவும் குறைவுதான். தன் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு வருகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்ளாமல் இருப்பவர்களே வாழ்க்கையில் தோற்று விடுகிறார்கள். செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வந்தால் அதை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். சில நேரம் வாழ்க்கை நம்மை காயப்படுத்தியும் பார்க்கும். காயப்பட்டால் கலங்கி நிற்காதே. காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. எதையும் கற்றுக்கொள்ளாமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. உங்களுக்குள் ஓர் ஒளி இருக்கிறது. ஒரு கலங்கரை விளக்கம் போல இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட உங்கள் ஒளியை பயன்படுத்துங்கள். உங்கள் கஷ்டங்களில் இருந்து நீங்கள் கற்ற பாடங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கலாம். உங்கள் அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கஷ்டமான நேரத்தில் ஒருவருக்கு பணத்தையோ பொருளையோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி அல்ல.
தனது அனுபவத்தை கொடுத்து உதவுவதும் ஒரு வகை உதவிதான். ஒரு விதையை போன்றதுதான் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை. அதை கவனமாக வளர்த்தால் அது ஒரு பெரிய மரமாக வளரும். கஷ்டமான நேரங்களில் சிறியதாக இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். அது காலப்போக்கில் வலிமையானதாக, அசைக்க முடியாததாக மாறும். உண்மையான பாதுகாப்பு ஒரு கோட்டையை போன்றது. அது வெளிப்புறத்தில் இருந்து கட்டப்படுவதில்லை, அது உங்கள் உள்ளுக்குள் இருந்துதான் கட்டப்படுகிறது. மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக ஏங்காதீர்கள். உங்கள் சொந்த பலத்தில் நம்பிக்கை வையுங்கள். அதுவே உங்களுக்கான உண்மையான பாதுகாப்பு. எந்த தருணத்திலும் உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசமே. உன் மனசாட்சி சொல்வதை கேள், அதுவே உனக்கு சரியான பாதையை காட்டும். வாழ்க்கையில் பெரும்பாலான குழப்பமான சமயங்களில் நம்முடைய உள்மனம்தான் சரியான வழிகாட்டியாக இருக்கும். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறி. தோல்விகளை ஒருபோதும் இறுதி என்று நினைக்காமல் புதிய வாய்ப்பாக கருதுவதே முக்கியம். நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். சிறிய செயல்களின் கூட்டு விளைவு நிச்சயம் மகத்தானதாக மாற்றம் பெறும். உன்னை சுற்றியுள்ள உலகத்தை நேர்மறையாக பார். அப்போதுதான் அதில் உள்ள அழகை நீ உணரத் தொடங்குவாய். வாழ்க்கையின் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தினால் தீயவை தானாகவே விலகிவிடும். உன் மீது நம்பிக்கை வை. நீ நினைப்பதை விடவும் நீ மிகவும் வலிமையானவன். நம்முடைய உள்ளார்ந்த வலிமையை நாம் தான் உணர வேண்டும். கவலைப்படுவதை விட்டுவிட்டு செயல்படத் தொடங்கு. உன் பிரச்சனைகள் தானாகவே குறையத் தொடங்கும். செயல் ஊக்கத்துடன் இருப்பதுதான் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை தீர்க்க சிறந்த வழி. உன் லட்சியங்களை உயரமாக வை. நீ கீழே விழுந்தாலும் நட்சத்திரங்களுக்கு இடையே மிளிர்வாய். காண்கின்ற கனவுகள் பெரியதாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அதுதான் நம்மை நாமே நினைத்து கூட பார்க்காத உயரங்களுக்கு அழைத்து செல்லும். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளாதே. உனக்கான நேரம் வரும்போது நீயும் வெல்வாய். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரத்தில் அவரவருக்கான உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைத்தே தீரும். உன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள். அதுவே உன்னை மேலும் புத்திசாலியாக்கும். தவறுகளை ஒருபோதும் வீணாக்காமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே உன் வளர்ச்சிக்கு உதவும். வாழ்க்கை ஒரு உன்னதமான பரிசு. ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழுங்கள். ஒவ்வொரு நாளின் மதிப்பையும் உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். உன் எண்ணங்களே உன் உலகம். நல்ல எண்ணங்களை விதைத்து உனக்கான நல்ல உலகை உருவாக்கு. நம்முடைய சிந்தனைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி கொண்டது. முயற்சி திருவினையாக்கும். தொடர்ந்து முயற்சி செய். வெற்றி உன்னை வந்தடையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஆனால் கிடைப்பது என்னவோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம்தான். அனுபவத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சந்திக்கும் தோல்விகளை தோற்கடிக்க நமது அனுபவமே சிறந்த ஆயுதம். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள். நிச்சயம் ஒரு நாள் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு தடையாக அந்த இறைவனே வந்து நின்றாலும் உங்களின் விடாமுயற்சி எல்லா தடைகளையும் தகர்த்து உங்களுக்கான வெற்றி பெற்றுத்தரும். எப்போதும் தைரியமாக இருங்கள். ஆபத்துகளை கண்டு பயந்துவிட்டு விலகி ஓடாதீர்கள். எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அவற்றை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அனுபவத்திற்கு மாற்று என்று இங்கு எதுவுமே இல்லவே இல்லை. உனது கனவுகளை நீ நிஜமாக்கிக் கொள்ள தவறினால் மற்றவர்கள் அவர்களுடைய கனவுகளை நிஜமாக்கிக் கொள்ள உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். நீ கொடுக்கும் உழைப்பு என்றும் உனக்கானதாக இருக்கட்டும். இது சரியா வருமா வராதா என்று ஒரு செயலை செய்ய துவங்குவதற்கு முன் 1000 முறை கூட யோசி. அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் செயலில் இறங்கிவிட்டால் எதை பற்றியும் யோசிக்காமல் வெற்றி பெறும் வரை நம்பிக்கையோடு போராடு. அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து. அறிவை வளர்த்து கொண்டால் வாழ்வில் தோன்றும் எல்லா விதமான பயங்களும் அகன்றுவிடும். ஒவ்வொரு நாளும் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதிலும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கள். உங்கள் அறிவு வளர்ச்சியடையாமல் உங்கள் வாழ்வு வளர்ச்சி அடைவது கொஞ்சமும் சாத்தியம் இல்லை. எதை எப்போது பேச வேண்டும், எதை எப்போது செய்ய வேண்டும், எதை எப்போது நிறுத்த வேண்டும் என்ற புரிதல் நிறைந்த அறிவை மட்டும் இறைவனிடம் வரமாக கேளுங்கள். இந்த 3 புரிதலும் ஒருவருக்கு இருந்துவிட்டால் போதும் அவரின் வாழ்க்கையே மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும். நாம் செய்து முடித்துள்ள செயல்கள் மட்டும்தான் நம் புகழை பரப்பும். நாம் பேசிய பேச்சுக்களும் நாம் போட்டு வைத்த திட்டங்களும் அல்ல. சொல்லுக்கு முன் செயலே முக்கியம் என்பதை நினைவில் வையுங்கள். செய்த தவறுகளை தயங்காமல்
தெரியாமல் ஒப்புக்கொள்ள பழகுங்கள். அப்போதுதான் தன்னம்பிக்கை தானாகவே மலரும். தவறுகளை மறைத்தே பழகி கொண்டால் சரியானவைகளை நாம் தெரிந்து கொள்ளாமலே நமது வாழ்வை வீணடித்து விடுவோம். இங்கு நிரந்தரம் என்று எதுவும் இல்லை, உனக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் தான். உன்னால் மாற்ற முடியாதது என்று எதுவும் இல்லை, முயன்றால் எல்லாம் உன்னால் முடியக்கூடியதுதான். நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மனம் போன போக்கில் நீங்கள் போகாதீர்கள். உங்கள் மனதை நீங்கள் வழி நடத்துங்கள். மனதை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் உறுதியாக மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள். உன் மீது மற்றவர்கள் வைக்கும் நம்பிக்கையை விட உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை மிகப்பெரியதாக இருக்கட்டும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று நீ யோசிக்கவே முடியும். இலக்குகளை அடைவதற்கு தெளிவான திட்டங்களை விட அசைக்க முடியாத திடமான நம்பிக்கை நிறைந்த செயல்களே முக்கியம். மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் துவண்டு விடுவதற்கும் ஒவ்வொன்று இருப்பதை போல வாழ்வதற்கும் தேவையான ஒன்று எந்த சூழலிலும் இருக்கத்தான் செய்யும். உன்னிடம் எதுவுமே இல்லை என்று சொல்லாதே, உன்னால் எதுவும் முடியாது என்று நினைக்காதே. உனக்குள் அனைத்து ஆற்றல்களும் புதைந்திருக்கிறது. நீ நினைத்த எதையும் சாதிப்பதற்கு தேவையான வரம்பில்லாத வலிமை உனக்குள்ளே குடிகொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் உன்னால் அடைய முடியாத இலக்கு என்று இந்த உலகில் எதுவும் இருக்க முடியாது. உன் இலக்குகளை அடைவதற்கு காலதாமதமானால் அதற்காக கவலை கொள்ளாதே. எதற்காகவும் சோர்ந்து விடாமல் உன் இலக்கை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. வெற்றி உறுதியாக ஒரு நாள் உனக்கு கைகூடும். வலிமையே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையையும் நிரந்தரமான பலத்தையும் என்றும் நிலையான புகழையும் பெற்றுத்தரும். பலவீனமோ துன்பத்தையும் துயரத்தையும் மட்டுமே உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். வலிமையோடு வாழ பழகி கொண்டால் எல்லா வளங்களையும் பெற்றுக் கொள்வீர்கள். பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் துயரத்தில் மட்டுமே உங்களின் வாழ்க்கை கரைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எந்த பலவீனங்களும் புகுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை ஏற்கனவே உங்களுக்குள் பலவீனங்கள் இருந்தால் அதை முழுமையாக வெளியேற்றி வலிமையால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். வட்டம் போட்டு வாழ்வதில் தவறில்லை, ஆனால் அந்த வட்டம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய தவறு. இந்த உலகம் மிகவும் பெரியது என்பதையும் இந்த உலகில் நீங்கள் அடைந்து கொள்ள நிறையவே இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை வாழும் போதே ரசித்து வாழுங்கள். ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது. யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காதீர்கள். நீங்கள் காத்திருப்பதால் உங்கள் ஆயுள் ஒன்றும் அதிகரிக்க போவதில்லை. உங்களுடைய ஒவ்வொரு நொடி நேரமும் வீணாகத்தான் கழிந்து போகும். எந்த சூழலிலும் சுயமரியாதையோடு இருங்கள். என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதல்ல சுயமரியாதை. நான் யாரையும் விட தாழ்ந்தவன் இல்லை என்று வாழ்ந்து காட்டுவதுதான் உண்மையான சுயமரியாதை. நம்மில் நாமே எழுந்து நிற்பதே உண்மையான சுயமரியாதை. கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, மாறாக கல்தான் காணாமல் போகும். அதுபோல உங்கள் வாழ்வில் விமர்சனங்கள் வந்தால் நீங்கள் கடலாக இருங்கள். வலிகள் அனைத்தும் காணாமல் போய்விடும். வாழ்வில் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று எதுவுமே இல்லை. மாற்றம் ஒன்றே இங்கு மாறாதது. நீங்கள் மாற்ற நினைப்பது அனைத்தும் நிச்சயம் மாறும். மறக்க முடியாத கவலைகள் என்று எதுவும் இல்லை. காலப்போக்கில் அனைத்து கவலைகளும் மறையும். உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிறையும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை. உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். எல்லாவற்றுக்கும் நேரம் வர வேண்டும். உங்களுக்கான அந்த நேரம் வரும். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருங்கள். காலம் அனைத்தையும் சரி செய்யும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை பெறுவீர்கள். நீங்கள் தேடியது உங்களை தேடி வரும். உங்கள் உள்ளமும் இல்லமும் ஒரு நாள் இன்பத்தால் நிரம்பி இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். இந்த நம்பிக்கையை மேலும் பரப்ப வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன். இது போன்ற ஊக்கமூட்டும் பதிவுகளை தொடர்ந்து பெற நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.